டேய், இலங்கையில முஸ்லிம்களை ஏன் தம்பியா ஹம்பையான்னு கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? அது என்னடா புது பேரு? வைஃபை பாஸ்வேர்ட் மாதிரி இருக்கு. அட இல்லடா, அதுக்கு ஒரு பழமையான கதை இருக்கு. சரி சரி, ஆரம்பி. நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் மாதிரி இருக்கணும். தம்பியா எப்படி வந்தது? ரொம்ப பழைய காலம். இலங்கைக்கு முஸ்லிம்கள் புதுசா வந்திருந்த நேரம். அப்போ பாஸ்போர்ட் விசா எல்லாம் இல்லையா? அப்போல்லாம் ஷிப்பு தான்டா. வந்து இறங்கின உடனே மக்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? வைஃபை பாஸ்வேர்ட் என்ன? இல்லடா, நீங்க யாரு, எங்கிருந்து வந்தீங்க? அப்போ தமிழ் பேசுற மக்கள் பாசமா தம்பின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அட ஸ்வீட்டா. தம்பினா சின்ன சகோதரன் தானே? ஆமாம், ஆனா ட்விஸ்ட் இங்கே தான். இந்த தம்பின்னு சொல்றத தமிழ் தெரியாத சிங்கள மக்கள் கேட்டு தம்பியா தம்பியான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அட, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல இருந்து பேர் வந்துருச்சா? இப்போ ஹம்பையா எங்கிருந்து வந்தது? சரி, இந்த ஹம்பையா எங்கிருந்து வந்தது? அதுக்குத்தான் ஹம்பந்தோட்ட எபிசோட். ஓ, சீக்வலா? ஹம்பந்தோட்ட இலங்கையின் தெற்கு படுதி. ஷிப்ஸ் வரும், ட்ரேட் நடக்கும், ஃபுல் பிசினஸ் ஏரியா. அமேசான் வேர்ஹவுஸ் மாதிரியா? அப்போ வெர்ஷன்டா. அங்க நிறைய முஸ்லிம்கள் வாழ்ந்தாங்க. கடலுக்கு பக்கத்துல வியாபாரம், வாழ்க்கை. பீஸ்ஃபுல் லைஃப். அங்க வாழ்ந்த முஸ்லிம்கள மக்கள் ஹம்பான்னு கூப்பிட்டாங்க. ஹம்பானா? அது என்ன? தம்பி மாதிரி ஒரு அடையாள சொல் தான். அப்போ நெகட்டிவ் இல்லையே, ஆரம்பத்துல இல்ல. ஹம்பான் பிளஸ் தோடா, இடம். அதனாலதான் ஹம்பந்தோட்ட வந்திருக்கலாம்னு மக்கள் சொல்றாங்க. அதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஸ்டோரி தானா? ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த தம்பியா ஹம்பையா சில பேர் கிண்டலா அவமானப்படுத்துற மாதிரி பயன்படுத்துறாங்க. அப்போ ஜோக் இல்ல, பெயின் ஆகிடுது. இந்த கதைகள் எல்லாம் மக்கள் பேசும் பழைய விளக்கம் தான், வரலாறு இல்ல. ஆனா வேர்ட்ஸ்க்கு பவர் இருக்கு. நம்ம மொழி, நம்ம வார்த்தை யாரோட மரியாதையையும் காயப்படுத்தக்கூடாது.